கணவனை காணவில்லை என பதற்றத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த மனைவி. நடுரோட்டில் கணவன் தலையில் பலத்த காயத்துடன் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு செல்போனை ஆய்வு செய்த போலீஸ். விசாரணையில் வசமாக சிக்கிய மனைவியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. கணவனை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன ஆத்திரம்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஜனவரி 15ஆம் தேதி சோடவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பெண் ஒருத்தவங்க வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில போன கணவர் சின்னா இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு புகார் கொடுத்திருக்காங்க. இத கேட்ட உடனே அந்த புகாரை வாங்கின போலீசார் சின்னாவை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. இதுக்கிடையில போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார், ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில சின்னா விபத்துல சிக்கி உயிரிழந்து கிடக்கிறாருன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சின்னாவோட சடலத்தை பார்த்திருக்காங்க. அப்ப அவரோட தலையில அதிக இரத்த காயங்கள் இருந்திருக்கு. ஆனா உடம்புல ஒரு காயம் கூட ஏற்படல. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் இத சந்தேக வழக்கா பதிவு பண்ணி விசாரிச்சிருக்காங்க. கணவன் உயிரிழந்த விஷயத்தை கேட்டு அங்க வந்த மனைவி கொண்டம்மா எந்த ஒரு சோகமும் இல்லாம நின்னு இருக்காங்க. இதனால கொண்டம்மா மேல போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணைய கொண்டம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க போலீஸ். முதல்ல அவங்களோட செல்போனை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல கொண்டம்மா கணேஷ்ங்கிற நபர் கூட அடிக்கடி பேசி இருந்தது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தெனாலி பகுதியில பதுங்கியிருந்த கணேஷையும் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்ச போலீஸ் 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து எல்லா உண்மைகளையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திராவில் உள்ள துர்வோலு கிராமத்தை சேர்ந்த டேக்கல சின்னாவுக்கும் கொண்டம்மாவுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 12 வயசுல ஒரு மகன் இருக்கான். கணவன் மனைவி 2 பேரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெனாலி பகுதிக்கு போன 2 பேரும் அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கொண்டம்மாவுக்கும் அங்க மேஸ்திரியா இருந்த கணேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி கணேஷ வீட்டுக்கு கூப்பிடுற கொண்டம்மா அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டுல இருந்த கொண்டம்மா கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கு. இத பார்த்து சந்தேகப்பட்ட சின்னா, நீ எந்த ஒரு வேலைக்கும் போகல, ஆனா எப்படி இவ்ளோ பணம் உன்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கொண்டம்மா ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டம்மாவோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அப்ப அவங்க கணேஷ் கூட கொஞ்சி குழாவி பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சின்னா மனைவிய கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கே வந்துட்டாரு. இங்க வந்து கொஞ்ச நாட்கள் மட்டும் கணேஷ் கூட பேசாம இருந்த கொண்டம்மா அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட கணவன் கொண்டம்மாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால கொலவெறியான கொண்டம்மா, சின்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் கணேஷ் கூட பேச முடியாது, அவனை கொன்னாதான் கணேஷ் கூட நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவரை கொலை பண்ண திட்டத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு கணேஷும் ஓகே சொல்ல இந்த கொலை திட்டத்துல நண்பர் சிவகுமாரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு கணேஷ். சம்பவத்தன்னைக்கு சின்னா பைக்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு இடத்துல மறைஞ்சிருந்த கணேஷ் மற்றும் அவரோட நண்பர் சிவகுமார் சின்னாவை வழிமறிச்சு பயங்கரமா தாக்கி இருக்காங்க. அடுத்து சின்னாவோட தலைய அங்குள்ள ஒரு வேப்ப மரத்துல முட்டி கொடூரமா துடிக்க துடிக்க கொன்னுட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா மனைவியோட நடவடிக்கைய வச்சு எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் கணேஷ், சிவகுமார், கொண்டம்மாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.